வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0. லாஸ்ட் சண்டேங்க சென்னையில் ஒரு ரைட்டிங் ஒர்க்காக போயிருந்தேன். அப்போ கொலி கூட ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டர் அவருடைய ரைட்டப்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்புவார். அப்படி ஒரு வாட்ஸ்அப் செய்தியை இந்த நீயாரான லிங்க் அனுப்பி இதை சீக்கிரம் பார்த்துருங்க, இது எப்போ வேணால் தூக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருந்தாரு. அப்படி என்ன இருக்குது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனோம். பார்த்தா ஒரு பக்கம் நாய் லவ்வர்ஸ், டாக் லவ்வர்ஸ், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவர்கள். இது டிபேட்டு. இந்த டிபேட் பார்த்தீங்கன்னா கோபிநாத்தை பற்றி நமக்கு தெரியும். அவர் இப்போ எஜுகேஷன் சம்மந்தமாக யாராவது ரொம்ப அபத்தமாக பேசினா இறங்கி அடிப்பார். அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்டவங்களே குறை சொன்னால் இல்லைன்னா மிரட்டும் துணியில் பேசினா அப்பவும் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகிட்டு எக்கச்சக்கமாக அடிச்சிருவார். அப்படிப்பட்ட கோபிநாத் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் ட்ரிகர் பண்ணலாம் அடித்த மாதிரிலாம் எனக்கு தோணலை. ஒரு இடத்துல கோவப்பட்டார். அப்பவும் பார்த்தீங்கன்னா வார்னிங் கொடுத்தாரு முன்னாடியே. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க கேட்காம திரும்ப வளர்னதும் பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு ஐ ஸ்ட்ராங்லி கண்டம் திஸ் அப்படின்னு சொல்லியிருந்தார். மற்ற இடத்துலலாம் ட்ரோல் தான் பண்ணியிருந்தார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா என்ன கோபிநாத் பெரிய சதி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வளர்ன ஒரு 3 பீஸ் பார்த்தீங்கன்னா வெளியே அங்கே பேசாமல் இருந்த பீஸ் கூட இங்கே பேசிகிட்டு இருக்கு வெளியில் இல்லை. குறிப்பாக இந்த 3 பீஸ் இருக்குது. அந்த 3 பீஸ் பேசின விஷயம்லாம் இருக்குல்ல, அது பார்க்கும்போதே பயங்கர அபத்தமாக இருந்தது. இப்போ ஷோ டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த சங்கம்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அதுலேருந்து அந்த அமைப்புலேருந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் அனுப்புகிறாங்க அது தூக்க சொல்லி. இந்த 3 பீஸும் பார்த்தீங்கன்னா ஓவராக அடி வாங்கிச்சுல்ல வாயை விட்டு. அந்த பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கோபிநாத்தை குறை சொல்லிட்டுருக்குறாங்க. முதல்ல இவங்க பேசின விஷயங்களை பாருங்களேன். ஒருத்தர் அந்த சீஃப் கெஸ்ட்டாக படவா கோபி, அவர் தெரியும் மெமிக்ரி ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் ஸ்டாண்டப் காமெடிலாம் பண்ணுவோம். அப்படி சமுத்திரனி சார் படத்தில் பார்த்துருக்குறோம். அவர் தான் பெரிய ஸ்பேஸ் கொடுத்து யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய போராளி அதில் ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருப்பாரு. அப்புறம் நிமிர்ந்து நில் அப்படின்னு நினைக்கிறேன், இல்லை ஜெயம் ரவி படம், அதில் இந்த டிசைனில் இருக்குது. அதில் காமெடி என்னன்னா கோபிநாத் சார் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த சீன். அதில் லஞ்சம் வாங்கிட்டு மாட்டிப்பார். அதில் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா டிபேட்டில் அதில் சொல்கிற மாதிரி இருக்கும், எல்லாம் டிசைனில் இருக்குது சார் அப்படின்ட்டு. எது பஜ்ஜி கடையா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிற மாதிரிலாம் இருக்கும். இதுவும் டிசைனில் இருக்குது சார் அப்படின்னு அப்படில. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கவுன்சிலிங் எல்லாருக்கும் கவுன்சிலிங் கொடுக்கணும், கோபிநாத்துக்கே கவுன்சிலிங் கொடுக்கணும்ன்ற லெவலில் அவர் பேசிட்டு இருந்தார். இதில் அவர் அடுத்து அம்மு அப்படிங்கிற அந்த சீரியல் ஆர்டிஸ்ட்டு, அடுத்து இன்னொருத்தங்க அவங்க யாருன்னு தெரில. இந்த 3 பேர் மட்டும் இல்லை, பேசின எல்லாருமே அபத்தமாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. சில கண்டென்ட்டை பற்றி பேசும்போது எனக்கு நானே சொல்லிப்பேன், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், ரொம்ப கட்டுப்பாயிடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த டாப்பிக்கை பொறுத்தவரை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா அவ்வளோ அனுபவங்கள் இருக்குது இந்த தெருநாய் பிரச்சனைகளால். அது கிராமத்துலேயும் சரி, டவுன்லேயும் சரி, சென்னை மாதிரியான சிட்டிலையும் சரி, எல்லா இடத்துலையுமே பார்த்துருக்குறோம். எல்லா இடத்துலையுமே பிரச்சனை. சின்ன சின்ன தெருக்களில் கூட பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் 5 நாய்க்கு மேலே இருக்குங்க, 10 நாய்க்கிட்ட இருக்குங்க. இவ்வளோ பிரச்சனை, கூட்டமாக இருக்குது. இந்த படத்தெல்லாம் வருவாங்களா கூட்டமாக ரவுடிஸ், அந்த மாதிரி இருக்குங்க. இது பெரிய பிரச்சனை. டெய்லி ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருக்கிறோம், இங்கே குழந்தைய கடிச்சிருச்சு, இந்த குழந்தைய கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸை படிக்கும் போதே பதறது நமக்கு. ஆனால் பாதிக்கப்பட்டவங்கள ஒரே அரங்கத்தில் எதிரில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இவங்க பேசின விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதில் இந்த நாய் மாதிரி அவங்க கத்த சொன்னாங்க, நாங்கள் கத்தணும் அப்படின்றாங்க. அவங்க அது உங்களுக்கு என்னவா புரியுது டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. எல்லாம் கத்துங்கன்னு இருக்க மாட்டாங்க. இவங்க அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ண இதெல்லாம் இன்னும் அபத்தத்தின் உச்சன்னு வச்சிங்களேன். இதில் அந்த ஒரு அம்மா ஒருத்தர் ஆட்டோவில் போயிட்டு இருந்த அப்போ நாய் குறுக்க வந்துருச்சு, நாய் மேலே ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருப்பும் போது ஸ்கிட் ஆகி பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசுகிறாரு. அவரை நம்ம ரெக்கார்டட் ஃபுட்டேஜ் தான் பார்க்குறோம். அதை பார்க்கும்போது அவருடைய ஃபேஸை ஃபேஸ் பண்ண முடியல. அப்படி இருக்கு, நமக்கு பதறது அவர் சொல்லும் போது. ஆனால் எதிரில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு அம்மா சொல்லுது, எங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது, அவருடைய எமோஷன்லாம் புரியுது. ஆனாலும் நான் வண்டி ஓட்டும் போது 2 முறை ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, 2 முறையும் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை குறுக்க வந்துருச்சு அப்படின்றாங்க. இதுக்கு தான் அவர் வார்ன் பண்ணுறாரு கோபி முதல்ல, இல்லை இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இல்லை நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயிலாக அதை சொல்லும் போது கடுப்பாவாரா இல்லையா?
கடுப்பாயிட்டு தான் அங்கதான் சொல்றாரு ஐ ஸ்ட்ராங்லி கண்டம் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு சென்ஸ்லெஸ், இது வந்து அபத்தத்தின் உச்சம் அப்படிங்கிறாரு. இன்ஃபேக்ட் இதுல பாத்தீங்கன்னா அவர் காப்பாத்தி கூட தான் ட்ரை பண்ணாரு முதல்ல. அதுக்கப்புறம் அதை கூட அவர் பண்ணலன்னா வெளியில இன்னும் எக்ஸ்ட்ராவா பொழந்திருப்பாங்க. இப்ப அவர் வந்து நாம கேட்கணும்னு நினைக்கிற நம்மளுடைய அந்த கோபம் இருக்குல்ல, ஆதங்கம் இருக்குல்ல, அதை தான் அவர் அங்க கேள்வியா வைக்கிறாரு. அதை அங்க கண்டம் பண்றாரு. கண்டம் பண்றது மூலியமா பல பேருடைய கோபத்தை வந்து நீர்த்து போக செய்யறாரு. ஒரு வகையில பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஆதரவாக தான் அவர் பண்றாரு. ஆனா பாத்தீங்கன்னா வெளியே வந்து அவரையே குறை சொல்றது. இதுல வந்து இந்த 3 பீஸுமே வந்து ஒட்டுமொத்தமா சொல்றது வந்து 8 மணி நேரம் ஃபுட்டேஜை வந்து டெலிகாஸ்ட் பண்ண சொல்லுங்க தைரியம் இருந்தா. 8 மணி நேரம் எடுத்தாங்க, ஆனா 1 மணி நேரம் தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இதுல மீடியால வேற இருக்காங்க. இதுதான் இவங்களை என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. சிலர்லாம் பார்க்கும்போது இப்போ நான் இந்த படவா கோபி கெஸ்டாக கூப்பிட்டு இருந்தாங்க. இவரெல்லாம் நான் பரவாயில்ல ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் தான், நல்ல கேரக்டர்ஸ் கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், அறிவாளின்னு நினச்சிட்டு இருந்திருப்போம். சில பேர் வாயை திறந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது அவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஆர்டரா பார்ப்போமே. இப்போ இந்த அம்மா பேசினதுல குழந்தை வந்து வர்றத குறுக்க வர்றத வந்து எதோட கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க, குழந்தை வந்து கூட ஆக்சிடென்டா இருக்கலாம், அப்ப கூட தான் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரால எப்படி அதெல்லாம் சொல்ல முடியுது? கொஞ்சம் கூட கூச்சமே இல்லைல்ல. இதுல நாய்கள் கிட்ட இருந்து, இந்த திருநாய்கள் கிட்ட இருந்து மக்களை பாதுகாக்கணும், இந்த அம்மா கிட்ட இருந்து குழந்தைகளை பாதுகாக்கணும். நான் 2 முறையும் குறுக்க வந்திருக்க மாட்டாங்க, இவங்க ஓட தெரியாம குறுக்க போயிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுல சில பேர் வண்டி ஓட்டும் போது பாத்தீங்கன்னா அவங்க வண்டி ஓட்டுற மாதிரி தெரியாது, வண்டி தான் அவங்கள ஓட்டுற மாதிரி தெரியும். அந்த மாதிரியான ஒரு ஆள் போல இருக்கு இவங்க கிட்ட இருந்து. நாய்கள் கிட்ட இருந்து குழந்தைகளையும் இன்னும் மனிதர்களை எப்படி பாதுகாக்கணுமோ அதே போல குழந்தைகளை இவங்களுடைய டிரைவிங்ல இருந்து பாதுகாக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது அப்படி இவங்களே டேஞ்சர் குழந்தைங்களுக்கு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் புரியுது. இதுல வேற அந்த வார்த்தையை வேற போட்டுருது சேஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு. இதுல அடுத்து அந்த அம்முன்னு ஒருத்தங்க அவங்க பேசுறதெல்லாம் இருக்குல்ல, சரி இங்க நீயானால தான் இப்படி அபத்தமா உழையிருக்கான்னு பார்த்தா வேற ஒன்று இன்டர்வியூல பேசியிருக்கிறாங்க. அது கிளிப்பை பார்க்கும்போதே வருது அவ்வளோ கோபம். அதில் சொல்றாங்க ஒரு சின்ன குழந்தைய போட்டு நாய் கடிச்சு குதிர்றதையும், அது அந்த டோன்லாம் இருக்கு பார்த்தீங்களா, கடிச்சு குதிர்றதையும் அப்பா அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, சுற்றி இருக்கவங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, ஏன் யாரும் போய் தடுக்கல? அதில் இருக்கு ஒரு ஆன்சர் அப்படின்றாங்க. என்ன ஆன்சர் இருக்கு அதுல? என்ன ஆன்சர் இருக்கு? பைத்தியகாரத்தனம் அப்படிங்கிற ஆன்சர் தான் அதுல இருக்கு. தற்குறி அப்படிங்கிற அந்த ஆன்சர் தான் இருக்கு. அதுல வந்து நாய் வந்து கடிச்சு கொதரும் போது இவங்க வந்து ஏன் பார்க்கலையா? கடிச்சு கொதறது குழந்தைய வந்து அப்படின்னா அந்த நாய்கிட்ட இருந்து எப்படா குழந்தைய பாதுகாக்கிறதுன்னு பார்க்கணுமா? இல்லைன்னா எந்நேரமும் நாயும் இங்க வச்சுக்கணும், தெருவுல குழந்தையும் வச்சுக்கணும், எந்நேரமும் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கணுமாங்க எல்லாரும்? அப்படியேதான் இருப்பாங்களா? என்ன சொல்ல வராங்க இவங்க? அதுல அந்த டோன் இருக்குல்ல, தன்னை ஒரு பெரிய அதிமேதாவி, இவங்கெல்லாம் வந்து மனிதர்களே கிடையாது, இவர்கள் புனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு தான் இந்த பீஸ்லாம் பேசிட்டு இருக்குங்க. இதுல அவங்க சொல்றாங்க இந்த கார் வந்து வேற இடத்துல மாத்தி விட்டாங்களாம், அதுல வந்து எலி வந்து வயரை கடிச்சு செத்துருச்சான். இதுல நான் அழுதேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு அது என்ன டோனுன்னே புரியல. அது அழுதேன் அப்படின்னா எதுக்கு அழுதாங்களாம்? அதான் அது 10,000 போச்சுன்னு எழுதிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க கோபி கலாச்சி விட்டுருப்பாரு. முதல்ல வந்து பன்னிகள் அதிகமா இருந்தது, அதுக்கப்புறம் கழுதைகள் அதிகமா இருந்தது, இப்படி ஒவ்வொன்றா வந்து அப்புறப்படுத்திருக்காங்களா. அதே போல இப்ப நாய்கள் அதிகமா இருக்கும்போது, தொந்தரவு அதிகமா இருக்கும்போது, பாதிப்பு அதிகமா இருக்கும்போது அதை அப்புறப்படுத்த வேண்டியது கடமை இல்ல, அதை பண்ணி தானே ஆகணும். அது அரசு வந்து பண்ண வந்தா இப்ப இங்கேயே பாத்தீங்கன்னா அந்த அம்மு சொல்றாங்க, அதாவது இன்னொருத்தர் சொல்றாரு இந்த சைட் பேசுறவரு, ஃபாரஸ்ட் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்த ஷெல்டரை உருவாக்கி, அதுதானே கோர்ட்டுன்னு சொல்லிச்சு தனியா ஒரு ஷெல்டரை வைங்க அப்படின்னு உருவாக்கி அங்க எடுத்துட்டு போயிட்டு அதை பராமரிக்கட்டும், தனியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இவங்க சொல்றாங்க ஆட்கள் இடத்த வாங்கணும், அதுக்கப்புறம் ஷெல்டரை உருவாக்கணும், அதுக்கப்புறம் நாய்களை எடுத்துட்டு போய் விடணும், அதுக்கப்புறம் அதுக்கு உணவை வைக்கணும், ஆட்களை வைக்கணும் பராமரிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் அந்த ஷிட்டை எடுக்கிறதுக்கும் ஆட்களை வைக்கணும். என்ன ஒரு அதிகார தோரணம் இல்ல? கோபி ரொம்ப சரியா கேட்டிருந்தாரு. இங்க வந்து ஒரு நாய்க்கே நீங்க வந்து இவ்வளோ அக்கௌண்டபிலிட்டி கேட்பீங்கன்னா பெற்ற குழந்தைக்காக கேட்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்கல்ல. இப்ப வந்து யாருங்க, எதுங்க உங்க நாய்? சரியா ஒருத்தர் கேட்டாரு, எது உங்க நாய், நீங்க வளர்க்குறது மட்டுமா அப்படின்னா, இல்ல எங்க ஏரியால இருக்கிறது எல்லாமே எங்க நாய் தான் அப்படிங்கிறாங்க. சரி அப்ப கடிச்சதுன்னா
யார் பொறுப்பேற்குதுன்னா அது வந்து அரசு தான் பொறுப்பேற்கணும் அப்படின்றாங்க. இப்போ இவங்க பொறுப்பேற்க மாட்டாங்களா? சரி, அரசு பொறுப்பேற்கணும்னா என்ன பண்ணும்? அரசு வந்து எந்நேரமும் வந்து இப்படி போயிட்டு கண்ட்ரோல் பண்ண ஆள் போட முடியாதாங்க, அதை அப்புறப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்தா அது அவங்க பண்ணக்கூடாதான். சரி, பாதிக்கப்பட்டவங்க என்ன நினைக்கிறாங்க, அப்ப அவங்க முடிவு பண்ணலாமான்னா அது எப்படிங்க அவங்க முடிவு பண்ண முடியும்? வேற யார் முடிவு பண்ணுவாங்க? நீங்க உட்காந்து முடிவு பண்ணுவீங்களா? இவங்க முடிவு பண்ணுவாங்களாம், நாம எங்க எப்படி யாரோட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிரச்சனை கொஞ்சமும் தெரியாத இவங்க எப்படி முடிவு பண்ண முடியும்? இப்போ என்னுடைய அனுபவங்களே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. இதுல யூஸ்வலா பார்த்தீங்கன்னா படத்துல அது தீரன்ல கூட பார்த்தீங்கன்னா அந்த ஓநாய் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டண்ட் ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த நாய் அட்டாக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்குங்க. அதுவும் இந்த கும்பலா இருக்கும்போது இங்க வந்து இப்போ நம்ம இங்க வேலை செய்யற இடத்துக்கும் வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் தான் இருக்கும். இது ஒரு வில்லேஜ் தான். இந்த வில்லேஜ்ல ஒரு மெயின் ரோட்ல இருந்து ஒரு 200 மீட்டர் தான் இருக்கும் வீடு. இந்த வீட்டுக்கு நம்ம கிராஸ் பண்றதே பார்த்தீங்கன்னா பெரும் பிரச்சனையா இருக்கும். நைட்ல ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்வலா பைக்லாம் எடுத்துட்டு வர மாட்டோம். அன்னைக்கு ஏதோ வெளில போயிட்டு சரி ஒரு ரெடியா வேலையை முடிச்சுட்டு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை நிப்பாட்டு ஒரு 2 மணி இருக்கும். ஒர்க் முடிச்சுட்டு கீழே போயிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தா ஒரு 4 நாய் இருக்கு. இதுல இது தெரு கிடையாது, மெயின் ரோடு. இது வேற வேற இடங்கள்ல இருந்து அசம்பிள் ஆயிருக்கீங்க. சரி, அது பாட்டு தனியாக தானே இருக்கு, ஓரமாக தானே இருக்கு. இப்போ நம்ம வந்து அதுக்கு முன்னாடி அந்த நாயை அடிச்சது இல்லை, துரத்துனதும் இல்லை. நம்ம பகல்ல பார்க்குறோம், அந்த நாயும் நம்மளை பார்க்குது. ஸோ இதே ஏரியாவில் இருக்கிறதுனால அது பார்த்துருக்குல்ல, ஸோ எதுவும் பண்ணாது, அது மாதிரி சைலண்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் ஆகல, ஒரு 2-3 முறை கிக் பண்ணிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது நாய் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிரியுது. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பக்கம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பக்கம், ஒன்று வந்து கொஞ்சம் தள்ளி போகுது. சரி, தள்ளி எங்கோ போயிட்டு இருக்கு, அது பாட்டு நம்ம பாட்டு நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணா அழகா பொசிஷன் எடுக்குதுங்க. இந்த ஷூட்டிங்ல நம்ம பொசிஷன் கொடுப்போம்ல, நீங்க இங்க, நீங்க அந்த பக்கம், இங்க ஓவர்லாப்லாம் இருக்கக்கூடாது, நீங்க இந்த பக்கம் வாங்க அப்படின்னு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 4 பொசிஷன் எடுக்குது. வண்டியை வந்து நீங்க ரொம்ப வேகமாலாம் ஓட்ட முடியாது. ஏன்னா வந்து ஒரு 100 மீட்டர்ல போயிட்டு திரும்ப வேண்டியிருக்கும் டர்ன். அது ஒரு ஸ்லோப் டவுன்ல இருக்கும் அந்த ஸ்ட்ரீட்டு. நம்ம ரொம்ப வேகமாகவும் போக முடியாது. ஸோ அப்படி எடுக்கிறோம், அப்படியே மூவ் பண்ணுது கூடவே வந்து. அப்படியே புரிஞ்சு போச்சு இது பொசிஷன் எடுத்துட்டு ரெடி ஆகும்போது ஓகே ஸ்கெட்ச் போடுறாங்க அப்படின்னு. ஸோ கொஞ்சம் வேகமாக போயிட்டு பின்னாடியே ஓடி வருது, கத்திக்கிட்டு கடிக்கிற மாதிரி வருது. நம்ம வண்டியை ஸ்லோ பண்ணுறோம், அதுவும் நிற்குது, மறுபடியும் சவுண்ட் அதிகமாகுது. சரி வண்டியை எடுப்போம் அப்படின்னா திரும்ப ரன்னிங். அந்த எண்டு வரையும் வந்து தொடச்சிட்டு தான் வந்தது. அதுக்கப்புறம் அங்கே ஸ்லோ பண்ணி வண்டியிலேருந்து இறங்கி அதுக்கப்புறம் வெளில இருந்தும் அப்போ தூங்கிட்டு இருந்தவங்க அங்கே பக்கத்தில் வீடு இருந்து அங்கேருந்தும் சவுண்ட் விட்டதும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கலைய ஆரம்பிக்குது. இது எந்நேரமோ இன்னொருத்தரும் 2 பேர் 3 பேர் வந்து குரல் கொடுத்துட்டு இருப்பாங்களா? இது ஒன்று. இது இங்கே லோக்கல்ல. இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஒரு பக்கத்தில் ஒரு வில்லேஜ் இருக்கு. அந்த வில்லேஜை கிராஸ் பண்ணி போனோம் அப்படின்னா அது பெரிய பிரச்சனை. அங்கே ஒரு 200 மீட்டர்ஸ் இருக்கு, ஒரு பெரிய மெயின் ரோடு. அது அந்த மெயின் ரோட்ல ஒரு 3 ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். அந்த 200 மீட்டருக்கு 3 ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும். நம்ம ரொம்ப வேகமாலாம் போயிட முடியாது. இப்போ தனியாக போகிறோம் அப்படின்னா ஒரு வழியாக சமாளிச்சிடலாம். அந்த 3 ஸ்பீட் பிரேக்கரும் பார்த்தோன்னா 3 கேங் இருக்கும் நாய்கள், 4, 3, 4, 5 அப்படின்னு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே துரத்த ஆரம்பிச்சுன்னா அந்த எண்டு வரையும் வருவாங்க. கூட நடுவில் வேற கேங் சேர்ந்துக்கும், அடுத்து வேற கேங் சேர்ந்துக்கும். தனியாக போனால் ஒரு வழியாக சமாளிச்சுட்டு எஸ்கேப் ஆயிடலாம். இப்போ 2 பேர் 3 பேர் போனால் அது பிரச்சனை இல்லை. அப்போ நம்ம ஒருத்தர் வண்டியில் இருந்தாலும் 2 பேர் கீழே இறங்கியாவது கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக வரும்போது அதை விரட்டுவாங்க. நினச்சி பாருங்க, ஃபேமிலியை கூப்பிட்டு போகிறோன்னு வச்சுங்க, குழந்தை பின்னாடி ஒரு லேடி இருக்காங்க அப்படின்னா எப்படி அதை ஃபேஸ் பண்ண முடியும்? இதில் உடம்பு சரியில்லாதவங்க அன்டைமில் கூப்பிட்டு போக வேண்டிய சுச்சுவேஷன். வெளில ஃபங்க்ஷன் போகணும் அப்படின்னா திரும்பி வர லேட் ஆச்சுன்னா அந்த பக்கமாக தான் வரணும். ஸோ அப்போ என்ன எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க? உடம்பு சரியில்லாதவங்களை கூப்பிட்டு போகும்போது எப்படி இறங்கி விரட்ட முடியுமா? இல்லை வேகமாக போக முடியுமா? எதுவுமே பண்ண முடியாதுல்ல. இவனுங்கெல்லாம் தொடர்ந்து சொல்கிறாங்கல்ல, வெளியால் சரியாக ஐடென்டிஃபை பண்ணுறோம், திருடர்களை பிடித்துரும் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. இதில் ஒருத்த அபத்தமாக கூட கேட்டிருந்தான், இங்கே வந்து இந்த மாதிரி கடிச்சா என்னங்க பண்ணுறதுன்னா, கடிக்குதுன்னு சொல்கிறீங்களே, அப்போ அந்த நாயை ஏற்கனவே ஒருத்தங்க பாதிச்சிருப்பாங்கல்ல, துன்புறுத்திருப்பாங்கல்ல, இவனுக்கு என்ன சொல்ல வரானுங்க? அதாவது ஒரு தேடி கூட இருக்கு, அபியூஸ் பண்ணப்பட்டவங்க தான் பின்னாளில் அபியூஸ் பண்றாங்க மற்றவங்கள அப்படின்னு சொல்லிட்டு.
இப்ப அபியூஸ் பண்ணும் போது இவன் அபியூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல ஆக்ஷன் எடுப்பீங்களா? அவனை யாரோ அபியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போவாங்களா? அப்படி பார்த்துட்டு விட்டுருவாங்களா? பனிஷ்மெண்ட் இவனுக்கு கொடுப்பாங்கல்ல பண்ண செயலுக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க சொல்றாங்கல்ல திருடங்களை கட்டா பிடிச்சிருது, அது பிடிச்சிருது, இது பண்ணிடுதுன்னு. அப்படின்னா யாரோ ஒருத்தங்க அதை இல்ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா, அதை அடிச்சிருக்காங்கன்னா, அப்ப அதை சரியா ஐடென்டிஃபை பண்ண தெரியணும்ல. அது கூட தெரியாத நாய் என்ன நாய்? இப்ப இவனுக்கு சொன்னது எல்லாமே அங்க உடஞ்சி போகுது இல்ல. இதுல திருடர்களை பிடித்து விடுன்றானுங்க. நான் இங்க வில்லேஜ்ல சொல்றேங்க, இங்க வந்து ஒரு 10 தெரு இருக்கும். இதுல நானாவது இங்க மெயின் ரோட்ல இருக்கேன், இந்த மெயின் ரோட்ல நடந்த சம்பவம் சொல்றேன். இன்னும் பாத்தீங்கன்னா திருட்டு நடந்திருக்கு, நிறைய திருட்டு நடந்திருக்கு. இதுல ஒரு பைக்கே தூக்கிட்டு போயிருக்கானுங்க. அதுவும் எங்க மெயின் ரோட்ல இருந்து 500 மீட்டர் உள்ள அந்த லாஸ்ட் ஸ்ட்ரீட்னும்ல, அந்த லாஸ்ட் ஸ்ட்ரீட்ல இருந்து அதுக்கப்புறம் ஃபுல்லா வயல் தான். அந்த லாஸ்ட் ஸ்ட்ரீட்ல இருந்து வெளியே எடுத்துட்டு வரணும் அப்படின்னா ஒரு 4 தெரு தாண்டி தான் வரணும். அந்த 4 தெரு தாண்டி வந்து வண்டியை தூக்கிட்டு போயிருக்காங்க. இதுல கேட்டா வந்து இவனுங்க சொல்லுவாங்கல்ல, அது வந்து வெளியாலா இருக்காது, உள்ளால கூட இருக்கலாம் அப்படின்னு கூட சப்பக்கட்டு கட்ட வருவானுங்க. அந்த சொல்றேன்னு, அது உள்ள இருக்கிறவங்களையும் வந்து இப்படிதான் பண்ணுது. பக்கத்து தெருவுக்கு போக முடியாது இந்த தெருவில் இருக்கவங்க அப்படின்றானுங்க. அப்படி இருக்கும்போது 4 தெரு தாண்டி அப்படி வண்டி எடுத்துட்டு போனாங்க நைட்டு. இன்னும் நிறைய திருட்டு நடந்திருக்கு. அந்த திருடுங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குங்க இது எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க சாதாரண மக்களுக்கு தான் தெரியல, அந்த திருடுங்களை இது எதுவும் பண்றதும் இல்லை. இன்னொன்னு கவனிச்சிருக்கேன், நைட்ல இங்க 2 பேர் 3 பேர் சில நேரங்கள்ல 5-6 பேர் கூட நடந்து போயிட்டு இருப்பாங்க. அவங்கள ஒண்ணுமே பண்ணாது. தூரத்துல எங்கேயோ ஒரு நாய் குலைக்கும். இங்க ஸ்கெட்ச் எல்லாம் போடுவாங்கல்ல, இந்த நாய்களை ஏதோ பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னு வச்சுக்கல, மாடியில இருந்து பார்ப்போம், ஒன்னும் பண்ணாது, சைலண்டா அது பாட்டுன்னு பார்த்துட்டு இருக்கும். தனியா எவன் போறானோ அவனை தான் அட்டாக் பண்ண வருதுங்க. இது உண்மையாவே பாதிக்கப்பட்டிருந்தா பாதிக்கப்பட்டவன் அடையாளம் தெரியணும்ல. போற வர வண்டி எல்லா வண்டியுமா விரட்டுவோம். இப்ப கார்ல போறோம், அதே இதுல நான் இந்த ஊர் சொன்னேன்ல, கார்ல போறோம்னா பிரச்சனை கிடையாது, அது விரட்டிட்டு வரும் 200 மீட்டர்ஸ்க்கு, வாங்க விரட்டிட்டு வாங்க அப்படின்லாம். அப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம விண்டோ எல்லாம் ஓபன் பண்ணிட்டு எட்டி பார்க்கறதுக்கே பயமா இருக்கும். நான் பைக்ல போறவங்க நிலைமை எல்லாரும் கார்ல போயிட முடியுமா? எல்லா டைம் போயிட முடியுமா? முடியாது இல்ல. நான் இங்க வந்து அபத்தமா பேசிட்டு இருக்கிறது. அவர் கேட்கிறாரு, உங்க அம்மா அந்த சுச்சுவேஷன்ல இருக்காங்க பண்ணா கடிக்காது, இருக்கிறாங்க கடிக்க வருது, என்ன பண்ணுவாங்க? அதை அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. அவங்க முடிவு பண்ணுவாங்கல்ல. அப்ப இங்க யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க தானே முடிவு பண்ணும். இதுல டாக் லவர்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க இந்த பேரணி எல்லாம் அவர் நடத்தினாங்கல்ல, எனக்கு புரியல. சில இமேஜ் எல்லாம் பார்க்கும்போது இவங்க பர்சனலா வளர்க்குற நாயை வச்சிருந்தானே சேவ் டாக்ஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இவங்களாம் என்ன தெருல சுத்திட்டு இருக்க அந்த நாய்களோடவா கூப்பிட்டு வச்சுக்கிட்டா இவங்க பேரணி நடத்திட்டு இருந்தாங்க? போங்களேன், போய் நடத்தி பாருங்களேன். இது மட்டுமே இல்லை, இந்த வில்லேஜ்ல மட்டும் இல்லை, நான் டவுன்லயும் சரி சென்னை சிட்டிலையும் சரி. இப்ப லாஸ்ட் வீக்ல நான் போயிருந்தேன்ல, அப்பவும் பாத்தீங்கன்னா மதுரை வாயில்ல அது ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டு, அங்க ஒரு 5 நாய், அதுல ஒரு 2-3 நாய் வந்து பகல்ல சுத்து போடுதுங்க. இத்தனைக்கும் அந்த ஸ்ட்ரீட்லயே இருக்கிற சாப்பாடு போடுற ஆள் இருக்கும் போதே சுத்து போடுது. அவங்க கூட சொல்லிட்டு இருந்தான் கொலைக்கு வந்து, ஒன்றும் பண்ணாதுங்க, இதுவரை யாரையும் கடிச்சது இல்லைங்க, சும்மா கொலைக்கும் விரட்டுங்க அவ்வளவுதாங்க, சும்மா கொலைக்கும் விரட்டுமா, இதுவரை கடிச்சது இல்லை அவ்வளவுதானே, இனிமே கடிக்கலாம்ல அப்படின்னா இல்லை இதுவரை கடிச்சது இல்லை. நான் சொல்லிட்டு தான் இருந்தேன், இந்த எபிசோட் பார்த்த பிறகு நடந்தது. யாரையாவது கடிச்சாதான் ஆக்ஷன் எடுப்பீங்களா? நீங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அது யாரையாவது கடிச்சு அவங்க பாதிக்கப்பட்டு அவங்க சாவணுமா, அவங்க உயிர் போகணுமா, அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த அக்கறை எல்லாம் வருமா அப்படின்னு கூட கேட்டேன். அங்க பதில் இல்லாம அவர் வந்து சிரிச்சிட்டு இருந்தா. அப்படி இதுல அங்க எதிரில் வீட்டுல இருக்கவங்க கூட சொல்லிட்டு இருந்தாங்க, ஆமா இதே தான் விரட்டிட்டே இருக்குங்க போற வரவங்க எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. புதுசா வர்றவங்கள பகல்ல இருந்தாலும் விரட்டும் அப்படின்னா அப்போ இருக்கிற இடத்துலயே இருக்கவங்களுக்கு தான் விரட்டுது, கடிக்க வருது. ஏன் கேட்டா இங்க அடிச்சிருப்பீங்க, துரத்திருப்பீங்க, விரட்டிருப்பீங்க. அதெல்லாம் பண்ணலன்னாலும் அது பண்ணும், ஏன்னா நாய் அப்படிதான் பண்ணும். கடிச்சிருந்தா கூட பரவாயில்லைங்க, அந்த எலி செத்து போச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மு அவங்க சொல்றது, நான் அழுதேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இன்னொருத்தர் கேட்டிருந்தாரு, சரி நாய் உயிர் அப்படின்ட்டுருங்க, இதுல திருவள்ளுவராக எடுத்துட்டு வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், சரி அப்புறம் ஏன் கொசு கரப்பாம்பூச்சி இல்லை பாம்பு இல்லை மற்ற பூரான் இதெல்லாம் வந்து அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் இல்லை. அதுவும் இதுவும் ஒண்ணு அப்படின்னீங்கன்னா அதான் கோபிநாத் கேட்டாரு. அப்ப அதே கேட்பாங்கல்ல, மனிதர்களும் நாயும் ஒண்ணா அப்படின்னா அதுக்கு பதில் இருக்காது. ஸோ அங்க பேசுனது இன்னும் எக்கச்சக்கமா உளறல் தான்.
நம்ம நாயை பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ பயம் இல்லை. இந்த மாதிரியான பேச்சு பேசுகிற ஆட்கள் இருக்காங்களே, இவங்கள பார்க்கும்போது தான் யாரா இவங்க எங்கிருந்துடா வந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அது பேசுகிற அந்த தோரணையும் எந்த மாதிரியான இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இல்லை அங்கே போய் ஷிஃப்ட் எடுக்கிறதுக்கு ஆட்களை போடணும் கண்காணிப்பீங்க அப்படின்னா, ஏன் நீங்கள் தான் இருக்கீங்களே கூட்டம் கூட்டமாக சேவ் டாக்ஸ்ன்ட்டு போங்க, ஷிஃப்ட் போட்டு கூட்டம் கூட்டமாக பிரிச்சுட்டு போங்க. நீங்கள் போய் பண்ணுங்க, எல்லாத்தையும் அள்ளுங்க, எடுங்க, பராமரிங்க. முடியாது. உங்கள் வீட்டில் போய் வச்சுங்க, முடியாது. அதில் அவங்க எப்படி சார் முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை நக்கலா வருது கேள்வி. நாய்க்காக யோசிக்கிற, நாய்க்காக பரிதாப்படுற இந்த ஆட்கள்லாம் ஆணவ கொலைன்னு நடக்குது, அதுக்காக பேசியிருக்காங்களா அப்படின்னா பேச மாட்டாங்க. அதுக்கெல்லாம் அங்கெல்லாம் பரிதாபம் வராது. அங்கெல்லாம் அவங்க வேற குரூப்பா பிரிஞ்சிருவாங்க. ஏன்னா இங்க மனிதர்கள் வெர்சஸ் நாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போதே அவங்க எந்த பக்கம் நிக்கிறாங்க பாருங்க, நாய்ங்க பக்கம் தானே போய் நிக்கிறாங்க. கேட்டா வாய் இல்லாத ஜீவனா, டேய் கடிச்சு வைக்குது அப்படின்னு சொல்றோம், மரணமே ஏற்படுது, வாயில்லாத ஜீவன் இருக்கானுங்க. இதுல இங்க மட்டுமே இல்லை, ஊர்ல மட்டும் இல்லை, நீங்க ஹைவேஸ்ல போறோம், சென்னை போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப காடு பகுதியை தாண்டி போகும்போது நம்ம கேர்ஃபுல்லா பார்த்துட்டே போகலாம், ஏதாவது உள்ள இருந்து விலங்குகள் ஓடி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. காடை தாண்டிட்டோம், இங்க ஊர்லாம் இருக்கு. இப்ப அந்த பக்கம் போகும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா புதர் மாதிரியான இருக்கிற இடத்துல இருந்தெல்லாம் நாய் உள்ள இருந்து வெளியே வருது. ஹைவேல நம்ம மினிமம் ஸ்பீடே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக தான் போகணும். நம்ம இஷ்டத்துக்கு வண்டி ஓட்ட முடியறது இல்லை. இங்கே மற்றவங்க அவசரம் தான் நம்ம வண்டி ஓட்ட வேண்டியிருக்கு அப்படிங்கிற டைலாக்லாம் கூட இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் போக வேண்டியிருக்கு ரோட்டில். இப்படி திடீர்னு ஹைவேல போகும்போது குறுக்க வந்தால் எப்படி எல்லாரும் சுதாரிப்பாங்க? எத்தனை வீடியோஸ் இருக்குது இந்த மாதிரி விழுந்து அடிப்பட்ட வீடியோஸ்லாம் கூட இருக்குது. கூட்டம் கூட்டமாக போயிட்டு சின்ன குழந்தைகளை விரட்டுற கட்டிக்கிற வீடியோஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்து கூடுவாங்க. அதில் ஒன்று கூட இவங்க கண்ணில் பட்டிருக்காது. ஏங்க பாதிக்கப்பட்டவங்களே சொல்லும் போதே கருணை வரல. இவங்களுக்கெல்லாம் வேற எப்போதான் வரும்? இதில் சில பீஸுங்க நான் சொல்றது எங்களையும் கடிச்சிருக்கு அப்படின்னு. இதில் எல்லாத்துக்கும் மேலே இந்த படவா கோபின்னு சொல்லிட்டு அந்த பீஸ் வந்தது இல்லை, அது பேசுனதெல்லாம் இருக்குல்ல. இதில் நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போறீங்கன்னா ஹலோ வாங்க வணக்கம் அப்படின்லாம் நாய் சொல்லாது, நாய் சொல்லவே சொல்லாது. தெரியும், நக்கலாம் இவருக்கு. நாய் உங்களை வாங்க வெல்கம் அப்படின்லாம் பண்ணாது, நக்கல். அதில் கோபி சொல்றாரு நைட்டு போக வேண்டியிருக்கும், வேற என்ன பண்றது, எத்தனை மணிக்கு, ஏன் போறீங்க, நைட்டு ஏன் போறீங்க அப்படி கேட்க முடியுது. அதாவது அது ஒரு எல்லையை வகுத்துக்குமா, அந்த எல்லைக்குள்ள நீங்க போனீங்கன்னா அது திருடதான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது எதிர்ப்பு தெரிவிக்குமா, அலர்ட் பண்ணுமா. நாய்களே அலர்ட் பண்றோம் அப்படின்னா அப்புறம் என்ன மண்ணுக்கு நீங்க சிசிடிவி கேமராஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறீங்க அப்பார்ட்மெண்ட்டுகள்ல, நீங்க வாழ்ற இடங்கள்ல, அது இண்டிவிஜுவல் ஹவுஸா இருக்கட்டும். எதுக்கு? நாய்கள் தான் இருக்குல்ல, திருடனை உள்ள விடாது இல்ல. எதுக்கு போறேன்னு கேட்கிறான் பாருங்க. எதுக்கு போறேன்னு கேட்க முடியுமா ஒருத்தங்க? 9 மணிக்கு மேல போக கூடாதான். அதாவது ஒரு சர்வாதிகார நாட்டில் தானே இப்படியெல்லாம் சொல்ல முடியும். இத்தனை மணிக்கு தான் நீங்க வெளியே வரணும், இத்தனை மணிக்குள்ள உள்ள போயிடணும், இதை தான் நீங்க சாப்பிடணும், இதை தான் நீங்க உடுத்தணும், இதை தான் நீங்க பேசணும், இதை தான் நீங்க சிந்திக்கணும். இதெல்லாம் யார் சொல்லுவாங்க? அந்த மனநிலையில் தானே இவங்க பேசுறாங்க. இப்ப அதை தான் ஒருத்தர் அங்க கேட்டிருந்தாரு, இது பண்ணையார் மனநிலையில தான் இவங்க பேசுறாங்க. எங்க தோட்டத்துக்குள்ள வந்துச்சுன்னா நாய் கடிக்கும் அப்படிங்கிறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் வேணும். கவுன்சிலிங் என்ன கவுன்சிலிங்கு? யூஸ்வலா இந்த மாதிரி இந்த காவல்துறை அட்ராசிட்டி இருக்குல்ல, கூட்டு போயிட்டு அடிச்சு கொல்றது, அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு முறையும் அமைதியாவே இருப்பானுங்க இவங்க. சில பேர் இவங்க லஞ்சம் வாங்குவாங்க, அட்ராசிட்டி பண்ணுவாங்க, பப்ளிக்கா மதிக்க மாட்டானுங்க, அதிகாரம் பண்ணுவானுங்க, ரவுடித்தனம் பண்ணுவானுங்க, எல்லா டைம்லயும் அமைதியா இருப்பானுங்க. யாராவது ஒரு பப்ளிக் பாதிக்கப்பட்டு உயிரை விடணும், அப்ப வருவானுங்க பாருங்க ஒரு கூட்டம் காவல்துறையிலாம் அவங்க அவங்க அவ்வளோ நேரம் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, அவங்களுக்கு கவுன்சிலிங் வேணும். மற்ற நேரத்துலலாம் தேவையில்லையா? லஞ்சம் வாங்கும் போது மற்ற நேரத்தில் தேவையில்லை. உங்களுக்கு யாராவது ஒரு உயிர் போயிடுச்சுன்னா அப்போ வந்துருவானாங்க கவுன்சிலிங் தேவை அப்படின்னு. இது அதே போல தான் பாருங்க, இங்கே கவுன்சிலிங் வேணுமா? யாருக்கு? பாதிக்கப்பட்டவங்களுக்கு. பாதிச்ச நாய்க்கு ஆதரவா பேசுற இந்த கூட்டம் சோ கால் இதுல சீஃப் கெஸ்ட்னு வேற கூப்பிட்டு அந்த பீஸை பேசுனதெல்லாம் இருக்கு பாருங்க. நாய் வட்டம் போட்டு வகுத்திருக்கான், எல்லையை பிரிச்சிருக்கு, மார்க் பண்ணிருக்கு.
இப்போ நாய்கிட்ட நம்ம வந்து அதான் கோபி கேட்டிருப்பாரு, எப்படி நான் இளங்கோ நகர்லேருந்து வடபள்ளி போகணும்னா விசா வாங்கிட்டு போனோமா அப்படின்னு. அப்படிதான் போனோமா. அது வந்து அதை பாதுகாக்கிற எண்ணத்துல இருக்கான். அப்படியா? அந்த ஏரியா குழந்தைகளை அது கடிக்காது அப்படின்னு சொல்றாரா இவரு? அது இல்லையா, கடிக்கலையா? தூங்கிட்டு இருந்த குழந்தை வரையும் போயிட்டு கடிச்சிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுங்க என்ன பேசிட்டு இருக்குங்க? அது சொன்னதுக்கு அப்புறமும் கூட புரியலங்க. இல்லை உங்களுக்கும் கவுன்சிலிங் தேவைப்பட்டது. கவுன்சிலிங் தேவையா? இவங்க வீட்டில் இவரை கடிச்சிருக்கா, வீட்டம்மாவை கடிச்சிருக்கா, போயிட்டு ஊசி போடணும். அந்த நாயை வேற கூப்பிட்டு போகணும். எந்த நாயை? நீங்கள் வளர்க்குற நாய் கடிச்சிருக்கோம், தெரியல எந்த நாயினே தெரியாது, ஒரு நாய் கடிச்சிட்டு ஓடிச்சுன்னா அந்த நாயை வேற கூப்பிட்டு போவாங்களா, பாதுகாப்பாங்களா? என்ன மாதிரியான பேச்சு? அதான் கோபி கிளியரா ஒரு பாயிண்ட்டை வைக்கிறாரு. இங்க பெரிய பணக்காரர்கள் வாழ்றாங்கல்ல, அவங்க வீதிகள்ல நாய்கள் இல்லை, இந்த நாய்கள் அங்க திருட்டு நடக்குதா அப்படின்னு கேட்டா அது பாயிண்டே இல்லை. எது பாயிண்ட்டு? 9 மணிக்கு மேல போகக்கூடாது, அதுதான் பாயிண்ட்டு. இந்த நைட்ல பெண்கள் தனியா போனா அப்போ ரேப் பண்றோம், பண்ண தானே செய்வான் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல இது. அந்த மனநிலையில் இருக்கவன் தானே அவன் பேசுவான். நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா, இதுல நாய் விரட்டுச்சுன்னா ஒண்ணும் பண்ணாதீங்க, நின்று பார்த்துட்டு பேசுங்க பேசுங்கன்றாங்க. நாய்கிட்ட என்னடா பேச சொல்ற? விரட்டிட்டு வர்ற நாய் ஓடாம வந்து நின்று நாயை பார்த்து பேசுங்க, அமைதியாயிடும். என்ன பேசணும் நாய்கிட்ட? இந்த மாதிரி கோபின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் கடிங்க, அவர் போய் ஊசி போட்டுப்பாரு. அதான் படவா கோபி போய் ஊசி போட்டுப்பாரு, இங்க வராதிங்கன்னு சொல்லணுமா? இல்லை என்ன சொல்லணும்? சாரிங்க நான் உங்க ஏரியாவுக்குள்ள வந்துட்டேன், ஆனா ஆக்சுவலா இங்க நான் திருட வரல, நான் வேற ஏரியாவுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லணுமாங்க? இல்லை 9 மணிக்குள்ள இவங்கெல்லாம் போயிட்டு படுத்துருவானுங்களா? உள்ள போயிட்டு வெளியே வரவே மாட்டானுங்களா? வெளியே வந்ததே கிடையாதா? இல்ல கார்ல வர்றதுனால இவனுக்கு தெரியலையா? இல்லைன்னா கார்ல வர்ற இவனுங்க அங்க நடந்து போறவங்களையும், நைட்ல சைக்கிள்ல போறவங்களையும், பைக்ல போறவங்களையும் இவங்க எப்படி பாக்குறானுங்க? என்ன மனநிலை இது? நீங்க வெளியே வராதீங்க, வந்தீங்கன்னா பாதுகாப்போட வாங்க. ஏன்டா மற்ற விஷயங்கள் எங்களுக்கு பாதுகாப்போட போறதுக்கு பயப்படுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குடா. அதை தாண்டி இதுக்கும் நாங்க பயந்துட்டு இருக்கணுமா? இங்க பயந்துட்டு இருக்குன்னா இங்க இவ்வளவு பிரச்சனை இருக்குடான்னா எனக்காக நீ கண்ணீர் சிந்தனாலும் பரவாயில்ல. ஆனா வந்து எப்படி இப்படி எல்லாம் சொல்ல முடியுது? கவுன்சிலிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள், அதாவது சாதாரண மனிதர்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு கவுன்சிலிங் வேணுமாங்க? வேணும் தான் கவுன்சிலிங். இந்த மாதிரியான துபாகோர்கள்லாம் சுத்தி இருக்குதுங்க, இதுங்க மத்தியில வாழணும், வாழ்ந்துதான் ஆகணும் அப்படிங்கிற அந்த கவுன்சிலிங் வேணுமா? என்ன கவுன்சிலிங் வேணும்? எப்படி இதை சொல்ல வருது? இல்லை வேற நக்கல் எங்கிருந்து வருது? திமிர் எங்கிருந்து வருது? இப்படி திமிரா பேசினா, நக்கலா பேசினா வச்சு செய்யதான் செய்வாங்க சோசியல் மீடியால. அதுக்கு எதிர்வினை ஆற்றி ட்ரோல் பண்ணதும் பாத்தீங்கன்னா வந்து தில் இருந்தா, தைரியம் இருந்தா 8 மணி நேரம் ஃபுட்டேஜ போடுங்க. இதெல்லாம் மீடியால வேற இருந்திருக்கு. கொடுமை இல்ல இது? கொடுமை கொடுமை அப்படின்னு தானே சொல்லணும். நைட் ஏன் வர்றீங்க அப்படின்னு எப்படி கேட்க முடியாது? ஷூட்டே இருக்காதா நைட்ல? இல்ல ஷூட் முடிச்சு போக மாட்டீங்களா நைட்டு வீட்டுக்கு? எப்படி இப்படி எல்லாம் கேட்க முடியுது? இல்ல ஷூட்டிங்காக வர்ற அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கார்ல மட்டும்தான் போவானா? அங்க பைக்ல போறவன் இல்ல சைக்கிள்ல போறவன் இருக்க மாட்டானா? நடந்து போறவன் இருக்க மாட்டானா? போக வேண்டிய தேவையா இருக்காதா? நேரா வீட்டு வாசல்ல இல்ல காம்பவுண்ட் உள்ள கார் எடுத்துட்டு போய் நிப்பாட்டுருமா எல்லாரையும்? நீ மத்தவங்களை விடுங்க, பொதுமக்களை. இவங்க கலந்துக்கிற அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வேலை செய்யறாங்கல்ல, இப்ப அவங்க எப்படி போவாங்க? அதெல்லாம் பார்த்தது கூட கிடையாதா? அவரை எப்படி பேச முடியுது இப்படி எல்லாம்? 9 மணிக்கு மேல வராத அப்படின்னு எப்படி சொல்ல முடியுது? எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனமான ஒரு மனநிலை இருந்தா இப்படியெல்லாம் பேச வரும்? முதல்ல 9 மணிக்கு மேல வெளியே வராத, நாய் அப்படிதான் பண்ணுமா? சரிப்பா அப்படி பண்ணுதுப்பா, அந்த நாயெல்லாம் எங்களுக்கு வேணாப்பா, எடுத்துட்டு போய் ஓரமா வச்சிடறோம்ப்பா, வெளியே அனுப்பிடுறப்பா அப்படின்னா அதெல்லாம் அனுப்பக்கூடாது. நீ அதோட தான் வாழணும். நீ யாரா சொல்றதுக்கு? யார் நீ சொல்றதுக்கு? நான் என்ன சாப்பிடணும்னு நீ முடிவு பண்ணுவ, நான் என்ன ட்ரெஸ் போடணும்னு முடிவு பண்ணுவேன், நான் யாரு கூட எப்படி என்ன சுச்சுவேஷன்ல வாழணும், எதுவெல்லாம் நான் பயப்படணும்னு சொல்லிட்டு நீ தான் முடிவு பண்ணுவியா? யார் நீ முடிவு பண்ணத? கோபிநாத் ஒரு இடத்துல சிறப்பா சொல்லியிருப்பாரு, அது அந்த நாய்க்கு தெரியாது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாய்க்கு சப்போர்ட் பண்ண வந்த இந்த படவா கோபி சொல்ல, தெரியாத நாய்க்கு இங்க இடம் தேவையில்லை, தெரியாத நாய் எடுத்து போய் வெளியே விட்டுரும் அப்படின்னு. தெரியாத நாய் வெளியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பாரு. சார் கோபி சார், கோபிநாத் சார், நீங்க நாயை மட்டும் தானே சொன்னீங்க, நாய்க்கு ஆதரவா பேச வந்து இந்த மாதிரி பீசுங்கெல்லாம் சொல்லல சார் அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுச்சு. அப்ப
நான் நிஜமா அந்த இடத்துல கோபி சொல்லும் போது அந்த ஷோ பார்க்கும்போது சிரிச்சிட்டேன் பயங்கரமா. ஏன்னா இப்படிதான் இவங்க டீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் வந்து எவ்வளோ கொதிப்பாவாங்க. இந்த மாதிரி நீ யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர்ற? இல்லை அப்படி சப்போர்ட் பண்றீங்கன்னா நீங்க எடுத்துட்டு போய் வளங்க ஒரு இடத்துல. அதை கொண்டு போடுங்க, கொன்றே ஆகணும்னா யாரும் சொல்லி எங்களுக்கு பாதிப்பா இருக்குங்க, இதை அப்புறப்படுத்துங்கன்னு சொல்றோம். நீங்க எடுத்துட்டு போங்க வளங்க. அப்படி முடியாது இல்ல, அஃபோர்ட் பண்ண முடியலன்னா அப்ப கவர்மெண்ட் கிட்ட விடுங்க. கவர்மெண்ட் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டோம். அதுவும் பண்ணக்கூடாது, கவர்மெண்ட் இதெல்லாம் பண்ணோம். ஆனா பாதிக்கப்படுறது குழந்தைகள், வயதானவர்கள், இல்ல வாலிபர்கள், பெண்கள். இவங்களை வந்து இப்படி எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. கவர்மெண்ட் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இனிமே இவங்க பாதிக்கப்படக்கூடாது. முன்கூட்டியே யோசிக்கிறதானங்க மூளை. எல்லாத்தையும் நடந்ததுக்கு அப்புறமா தான் புரிஞ்சுக்கணும், உணரணும். அப்படின்னா எப்படி? மாதிரி பாதிப்பு வருது, இனிமே இது வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே யோசிக்கணும்ல, அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்ல. அப்படி யாராவது நடவடிக்கை எடுக்க வந்தா அது கொலைக்கும், கடிக்காது. எல்லா நாயும் கடிக்காது, எல்லா நாயும் கடிக்காது. கடிக்கிற நாயை என்ன பண்றது, எப்படி அடையாளம் காண்றது அப்படின்னா அது வேற ஒரு உருட்டு. கேட்டா 8 மணி நேரம் பேசணும், முடிஞ்சா தைரியம் இருந்தா எல்லாத்தையும் போடு. அவங்க போட மாட்டாங்க, போடவே மாட்டாங்க. அதனாலதான் இந்த வாய்ங்கெல்லாம் இப்படி வந்து பேசிட்டு இருக்குங்க, சவால் விட்டுருக்குங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க போட தேவையில்லை, நீ பேசுனதெல்லாம் அவங்க ஞாபகம் இருக்குல்ல, நீ பேசு, நீ போடு, வா வீடியோ போடு. நீ என்னெல்லாம் பாயிண்ட் பேசின, எதுக்கெல்லாம் எப்படியெல்லாம் கவுண்டர் கொடுத்த, ஆர்டரா நீ பேசு, பேசலாமே. இப்போ கோபிநாத் இப்படி சதி பண்ணிட்டாரு, சேனல் சதி பண்ணிச்சு, டிஆர்பிக்காக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுரு இல்ல. நீங்க உருட்டுற இந்த 3 பீஸும் சரி, இதுக்கு முட்டு கொடுக்குற பீஸும் சரி, அங்க பேசாமே இருந்துட்டு இங்க வந்து பேசுறதும் சரி, சாப விடுறதும் சரி. இன்னொரு பீஸ் வேற, அது ட்விட்டர்ல எக்ஸ் தளத்துல பார்த்தேன். அந்த பீஸை வந்து அது தோரணையை பார்த்தீங்கன்னா வேற மாதிரி. யார் சொன்னது? கோபிநாத்தா? கோபிநாத் சொல்லிட்டா நக்கலு. நீ கோபிநாத்தை பத்தி பேசல. கோபிநாத் வந்து இங்க பாதிக்கப்பட்டவர்களின் ரெப்ரசன்டேட்டிவா இருந்து சில நேரங்கள்ல கேள்வி கேட்டாரு, இந்த பக்கமும் கேட்டிருக்காரு. இவங்க வச்ச வாதத்துக்கு ஆதரவா நின்று இந்த பக்கமும் கேள்விகளை வச்சிருக்கிறாரு. அவர் பதில வாங்குறாரு. ஆனா ரொம்ப அபத்தத்தின் உச்சமா பேசும்போது அவரே பதில் கொடுக்குறாரு, இறங்கி அடிக்கிறாரு. அந்த மாதிரி தான் இவங்க பண்ணாங்க. ஆனா இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நக்கல். இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க ரெப்ரசன்டேட்டிவா அவர் பேசுறாரு. நீ கோபிநாத்தை சொல்ல, பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்கீங்க திரும்ப திரும்ப. இந்த 3 பீஸும் பாத்தீங்கன்னா என்னெல்லாம் பேசுச்சு, என்னெல்லாம் நடந்துச்சு ஆரம்பத்துல இருந்து பேசலாம்ல. இவங்க ஒண்ணு பேசி அதுக்கு சேனலோ இல்ல கோபிநாத்தோ சதி பண்ணி இவங்க வாய்ஸ்லயே மெமிக்ரி பண்ணி டப் பண்ணி போட்டிருந்தா அப்ப சொல்லலாம், இதெல்லாம் நான் பேசவே இல்லைங்க, நான் வாய வச்சுட்டேன், யாரோ டப்பிங் கொடுத்துட்டாங்க பின்னாடி அப்படின்னு வேணா பேசலாம். ஆனா அப்படியா நடந்துச்சுங்க? அப்படி இல்ல இல்ல, நான் வேற ஒரு இடத்துல ஒருத்தர் சொன்னாருங்க, அதுக்கு கவுண்டரா நான் ஒண்ணு பேசினேங்க, அந்த கவுண்டர் எடுத்துட்டு வந்து சம்பந்தம் இல்லாத இடத்துல போட்டாங்க, நான் பேசினது வந்து இந்த விஷயத்துக்கு நான் இப்படி பதில் சொன்னேங்க அப்படின்னா அதை பேசு. இந்த 8 மணி நேரம் பேசணும், 8 மணி நேரம் பேசணும் இல்ல, அதுல 8 மணி நேரமும் நீ பேசிருக்க போறது இல்லை. நீ பேசின விஷயமா குறைஞ்சபட்சம் உன் ஞாபகம் இருக்கணும்ல, அது எல்லாத்தையும் பேசு, வீடியோ போடு. இப்பவே பாத்தீங்கன்னா முச்சந்தில வச்சு பொலந்துட்டு இருக்காங்க. சந்து வெளுத்து விட்டுருச்சு. இதுல அதெல்லாம் பேசினா இன்னும் வெளுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இதுல பேச தெரியாத ஆட்கள்லாம் கூட கூட்டு வந்து வச்சுட்டாங்க. அந்த பக்கம் இருந்தவங்க எல்லாம் சூப்பரா பேசினாங்க. பாதிக்கப்பட்டவர்களை வச்சுட்டு எப்படி நாங்க வந்து நாய் வேணும்னு சொல்ற நாய் லவர்ஸ் எப்படி நாங்க வந்து டிபேட் பண்ண முடியும்? வேற யாரு டிபேட் பண்ணுவீங்க? பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் வெளியே இருப்பாங்க, நீங்க வேணும்ன்றவங்களும் இல்ல வேணாம் அப்படின்னு கருத்து இருக்கிறவங்களும் 2 பேரும் பேசுவீங்களா? பாதிக்கப்பட்டவர்கள் தான் நாங்க வந்து பேச முடியும், ஒரு தரப்புல இருப்பாங்க. எல்லா டாபிக்லயுமே அப்படிதாங்க இருப்பாங்க. அது எப்படி இந்த டாபிக்ல மட்டும் சம்மந்தம் இல்லாத 2 பேரும் வந்து பேசி முடிவு பண்ணுவீங்க? அப்பவும் பாருங்களேன், பாதிக்கப்பட்டவன் முடிவு பண்ணவே கூடாது, இவன் முடிவே பண்ணக்கூடாது. இந்த நாயா இருந்தாலும் அது தெருநாயா இருந்தாலும் இவன் முடிவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதிகாரம், அது ஒரு அதிகாரம்ல. நாங்க முடிவு பண்ணக்கூடாது, அதையும் நீங்க தான் முடிவு பண்ணுவீங்க. எங்க உட்காந்துக்கிட்டு நீங்க வளர்க்குற இந்த செல்ல நாய்களை காம்பவுண்ட், பெரிய கேட்டட் காம்பவுண்டுக்குள்ள இருந்துக்கிட்டு கார்லயே போயிட்டு வந்துக்கிட்டு நீங்க முடிவு பண்ணுவீங்க. இங்க வந்து பாமரர்கள், கஷ்டப்படுறவங்க, மிடில் கிளாஸ், நாங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணுவீங்க. என்ன மாதிரியான ஒரு மனநிலை பாருங்களேன். இது வந்து மாட்டு மேல இறக்கப்படுறானுங்க, மாட்டுக்கறியை வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு மனுஷனை போட்டு அடிச்சு கொள்றானுங்க. கடைசியில் அது மாட்டுக்கறியும் இல்லை, அது மாட்டுக்கறியாவே இருக்கட்டுமே, நீ எப்படி அடிச்சு கொள்ளுவ? அதுக்கு மனுஷனை அடிச்சு கொள்வியா?
இந்த பக்கம் பாருங்க, நாய்க்காக பரிதாபப்படுறேன்னு சொல்லிட்டு நாயால் பாதிக்கப்பட்டு இறந்தவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இருக்கும் போதே, பாதிக்கப்பட்டவர்கள் கண்மாடி இருக்கும் போதே இப்படியெல்லாம் வந்து பேசுதுங்க. எப்படி இப்படியெல்லாம் பேச வருது? இவங்க வந்து புனித வேஷம் வேற போடுறாங்க, எல்லா உயிர்களுக்குமானது இந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா உயிர்களுக்குமானதா? உண்மையிலே இவங்க அப்படியா அப்படின்னா இல்ல. இவங்கெல்லாம் டாக் லவ்வர்ஸ், இவங்கெல்லாம் வந்து டாக் ஹேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பேசும்போது ஆரம்பத்திலே கோபிநாத் சொல்லியிருந்தாரு, நீங்க டாக் லவ்வர்ஸ் அப்படிங்கிறதுனால இவங்கெல்லாம் ஹேட்டர்ஸ் அப்படின்லாம் முத்திர குத்தாதீங்க, வார்த்தையை கவனமா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இங்க வந்து நாய்களே இருக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்ல, இங்க பாதிப்பை உண்டாக்குதுன்னா அதை அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்றோம். பாதிக்கப்பட்டவர்கள் சொல்றோம், பாதிக்கப்படுறவங்க சொல்றோம், நாங்க தான் அதை சொல்வோம். நீ அதை சொல்லவே முடியாது ஒரு நாளும். அதனால நம்ம ஹேட்டர்ஸ்லாம் கிடையாது, அவங்க டாக் லவ்வர்ஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் டாக் லவ்வர்ஸ் அப்படிங்கிறத விட இவங்கள நான் வந்து ஹியூமன் ஹேட்டர்ஸாக தான் பார்க்குறேன். இவங்க வெறும் டாக் லவ்வர்ஸ் கிடையாது, ஹியூமன் ஹேட்டர்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். சிங்கிளா ஒரு நாய் வருதுன்னா விரட்டுறது ஓகே, அது கூட வந்து ஸ்ட்ராங்கா பிடிச்சிருச்சுன்னா எப்படிங்க? ஒரு வீடியோ ஒன்று பார்க்குறேன், ஒருத்தன் சும்மா நடந்து போயிட்டு இருக்கான், அவனுடைய காலை போய் கடிச்சிருச்சு, பிடிச்சிருச்சு. அதுலேருந்து அவன் வெளிவர முடியாம தவிக்கிறான். பார்க்குற 2 பேர் போயிட்டு, ஒரு லேடி ஒருத்தங்க அவங்க போய் கட்டை ஒன்று எடுத்துட்டு வர்றாங்க, இன்னொருத்தர் வந்து காலை பிடிச்சி இடுக்கிறாரு, நாய் காலை விடவே மாட்டேங்குது, கட்டையில போட்டு அடிக்கிறாங்க. ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா அந்த 2 பேர் போராடுறாங்க, அவன் தள்ளி விடுறான். இந்த 3 பேர் போராடினதுக்கு அப்புறம் தான் ஒரு நாயே விளக்க முடிஞ்சுது. ஒருத்தர் சொல்றாரு, 4 நாய்ங்க அட்டாக் பண்ண வருது, வளர்க்குறவங்க பார்த்தீங்கன்னா திறந்து விட்டாங்க, அட்டாக் பண்ண வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து ஒரு குழந்தைய பிடிச்சிருச்சு, காதை பிடிச்சிருச்சு அப்படிங்கிறாரு. 4 நாய் எப்படிங்க ஒருத்தர் சமாளிக்க முடியும்? கண்ணு எதிரே அந்த குடும்பம் நடக்கும்போது எவ்வளவு கோபம் வரும், எவ்வளவு பதட்டமான சுச்சுவேஷன் அது. அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணிட முடியாது இல்லை அங்க. அப்படி இருக்கும்போது இங்க உள்ள இந்த ஷிட்டை அல்றதுக்கு ஆட்களை வைக்கணும்னு சொல்ற இந்த ஆட்கள் தானே வெளியே வாக்கிங் கூட்டு வருது. அப்படி வெளியே வாக்கிங் கூட்டு வரும்போது கூட பாத்தீங்கன்னா சும்மா போறது இல்லை, அது வந்து உயிரிழப்பெல்லாம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தானே வந்து வாய் கவசம் போட்டு கூட்டு வரணும்னு சொல்றாங்க. அது வந்து இவங்க எல்லாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, அதை அப்படியே விட்டுருவாங்க, திரும்ப எல்லாம் நார்மல் ஆயிடுவாங்க, மறுபடியும் உயிரிழப்பு ஏற்படணும், அதுக்கப்புறம் மறுபடியும் அரசு உத்தரவு போடும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கண்காணிப்பாங்க, மறுபடியும் இவங்க பழைய நிலைமைக்கு போவாங்க. அதான் நடந்துட்டு இருக்கு. வாக்கிங் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு வாக்கிங்னா நார்மலாக போயிட்டு இருக்குங்க, அது அப்பயே போற வரவங்களை வந்து கடிக்கிற மாதிரி வருது. அது ஒன்றும் பண்ணாது, ஒன்றும் பண்ணாது. யாரை ஒன்றும் பண்ணாது? ஒன்றும் பண்ணாது. எதுக்கு வந்து சீறிட்டு வருது பக்கத்துல? எதுக்கு வரணும்? சும்மா கொலைக்கும், சும்மா கொலைக்குமா? இந்த பீஸுங்கெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 ஸ்பாட் இருக்கு. அந்த ஸ்பாட்ல ஒன்றும் இல்லை, நீ சைக்கிளில் போவேனா நடந்து போவேனா, பைக்கை கொடுக்குற, பைக்கில் மட்டும் நீ கிராஸ் பண்ணிடுங்க. அதிகபட்சம் ஒரு 200 மீட்டர் தான் இருக்கும். நீங்கள் வந்து சென்னை சிட்டிலேயே சொல்கிறியா, அங்கேயும் சொல்கிறோம். இல்லை டவுனில் சொல்கிறியா, அங்கேயும் சொல்கிறோம். இல்லை வில்லேஜில் சொல்கிறியா, அங்கேயும் சொல்கிறோம். வந்துடுறேன், நீ மட்டும் கிராஸ் பண்ணிட்டேன். இது எனக்கு தெரிஞ்ச இவ்வளோ, இன்னும் நிறைய பேர் இதை அனுபவிச்சிருப்பீங்க, நிறைய பேருக்கு நிறைய இடங்கள் தெரியும். அங்கெல்லாம் வந்துருங்களேன் அப்படின்னு இவங்களை கூப்பிடுறோம், வருவாங்களே. இதில் வந்து எங்கள் குழந்தையா பார்க்குறோம். ஏண்டா குழந்தையே நீ குழந்தையா பார்க்க மாட்டேற, நாயை குழந்தையா பார்க்குறாங்களாம். நாயை குழந்தைய பார்ப்பாங்களாம், கம்பெனினா பார்ப்பாங்களாம். அது இல்லைன்னா ஐயோன்னு இருக்குமா. ஒரு நாய்க்கே உனக்கு இருக்கும் அப்படின்னா குழந்தைய பெற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? எவ்வளோ பதட்டம் இருக்கும், எவ்வளோ பயம் இருக்கும். அவங்க சொல்றாங்க, அவங்க ஏரியால அவங்கள சுத்தி இருக்கிற நாய் இருக்கணுமா வேணாமான்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணுவாங்களாம். அது அரசு முடிவு பண்ணக்கூடாது, அங்க வாழ்றவங்கள முடிவு பண்ணக்கூடாது, அங்க கஷ்டப்படுறவங்கள முடிவு பண்ணக்கூடாது. ஆனா இவங்க முடிவு பண்ணுவாங்களாம் இந்த பீஸுங்கெல்லாம். இந்த பீஸுங்களுக்கெல்லாம் நம்ம ஒன்னே ஒண்ணுதான் சொல்ல விரும்புகிறோம், நீங்க ஒன்றும் புனிதர்கள்லாம் கிடையாது. ஏன், நீங்க மனிதர்களே கிடையாது, மனிதர்களுக்கு எதிரானவர்கள், டாக் லவர்ஸ் அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ஹியூமன் ஏட்டர்ஸ் அப்படின்னு தான் திரும்பவும் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இந்த சோகால்டு ஹியூமன் ஏட்டர்ஸ், டாக் லவர்ஸ் சம்பந்தமான என்னுடைய கருத்துக்கள் இவ்வளவுதான். நீங்க ஏதாவது சொல்ல நினைச்சா உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.